சொல்லு மாப்ள. டேய் எங்கடா இருக்க? நான் இந்த காலங்காத்தால எங்கடா இருப்பேன்? வீட்டுலதான். தங்கச்சி டேய் சோதிக்காம என்னன்னு சொல்லு. சரி சரி கோவப்படாத. நானும் என் பொண்டாட்டி அங்கதான் வந்துட்டு இருக்கோம். எங்கேயும் போயிடாதீங்க. அதான் கால் பண்ணேன். இவன் என்னத்துக்கு காலங்காத்தாலே நம்ம வீட்டுக்கு வர அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு? சரி வரட்டாமே. நல்லா ஊர் சவாரிட்டு பொண்டாட்டியோட இங்கேயா வா மோனே வா. என்னங்க சொன்னாரு சந்தோஷனே? காலையிலே போன பண்ணி அங்க வாரன்னு தான் அழுத்திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். போய் அவனை பாத்துக்கிடுவோம். இவர் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. இனிமேல் இவர்கிட்ட நம்ம எதையும் பேச ட்ரை பண்ணவே கூடாது. நம்மளை பேச விட்டா தானே நம்ம என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு. நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரலன்னா என்னத்தை இவர்கிட்ட சொல்கிறது? இனிமேல் நான் இவர்கிட்ட எதையும் சொல்கிற மாதிரி ஐடியாவிலே இல்லை. எதுவாக இருந்தாலும் இவராக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசினா போதும். நம்ம ஒன்றும் சொல்லி இவருக்கு நம்மளை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை. சரியான குவாசலையாக இருப்பார் போல தான் மனசை. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னையா? டிஃபன் செஞ்சிட்டியா? இல்லையா, இனிமே தான் செய்ய போகிறேன். என்ன செய்யன்னு தெரில. அதான் இனிமே தான் உன் பொண்டாட்டியை கேட்டு ஏதாவது செய்யலாமான்னு பார்த்தேன். அவளும் வெளியே வரல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள? அவ ரூம்குள்ள தான் துணி வெளியே காய போட்டுருந்ததை எடுத்து மடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் காப்பி போடுறியாம்மா? இல்லை இப்போதான் நல்லா காப்பி குடிச்சா மறுபடியும் என்ன காப்பி? எனக்கு இல்லம்மா, விமலாவும் வீட்டம்மாவும் வந்துட்டு இருக்காங்களா, அதான் உங்களுக்கு காஃபி போட சொன்னேன். டிஃபனா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருமா? அப்படியா? என்ன திடீர்னு காலங்காத்தாலே வரவ? வெளியூருக்கு போயிருந்தவ 2 பேரும், அதனால அப்படி இங்க வந்துட்டு போலாம் நினைச்சிட்டு வரவன்னு நினைக்கிறேன். சரி அவங்களுக்கு காஃபியும் டிஃபனா ரெடி பண்ணிருமா? சரியா சரியா, இந்த காஃபி போடுறேன் பேய். ஏதோ கார் வெளியே சத்தம் கேட்க வேறு பேய், என்னன்னு பாரியா? நான் இந்த காஃபி போடியேன். சரிம்மா. ஏய் என்னடி எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்டு போற? வா வா எடுத்துக்கிட்டு வா. ஹாய் சந்தோஷனா. வாமா. சாலினி எங்க? உள்ளதானே? ஆமாமா உள்ளதா இருக்கா போ. சரிண்ணா. பாரு நம்மள எவனாவது கண்டுக்கிறானான்னு பாரு. என்னடா எங்கேயும் லக்கேஜ் தூக்குற வேலையில சேர்ந்திருக்கியா என்ன? ஆமா உன் தங்கச்சி கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஓஹோ அப்ப சரி தூக்கு. ஆமா இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஏன் தங்கச்சிக்கு. டே அப்பா காலையில இந்த பாசமலர் தொல்லைகள் தாங்க முடியல. ரொம்ப பண்ணாதடா, எல்லாம் உனக்கும் சேர்த்துதான் வாங்கியிருக்கேன். வா கொஞ்சம் பாவம் பார்த்து என் கையில இருக்க 2 லக்கேஜ் வாங்கலாம்ல. சேச்சா வாய்ப்பே இல்ல, நீயே தூக்கிட்டு போ. நமக்கு வாட்சதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பிள்ளைகள் வந்துட்டு போல இருக்கு. சரி இந்த காப்பியை கொண்டு போய் கொடுப்போம். சாலினி அட இது கமலி குரலாச்சே. ஊர்ல இருந்து வந்துட்டலா? சாலினி எங்க போய் தொலைஞ்ச ஆளைய காணோம்? வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாமா உட்காரு, இந்த காஃபி எடுத்துக்க. ஆண்டி சாலினி எங்க? ஆளை காணோம். கூப்பிட்டு பார்த்தேன் சத்தமே இல்ல. அவ ரூம்ல இருக்காமா, ஏதோ துணி மடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவன் சந்தோஷ். அது அவளுக்கு கேட்டிருக்காதான் இருக்கும். நான் இந்த கூப்பிடுறேன். நீ இந்த காஃபி எடுத்துக்க. சரி ஆண்டி. உன் வீட்டுக்காரன் எங்கம்மா? இந்த வாராரு ஆண்டி. அவளேதான், அவ பேச்சு தான் கேட்குது. இவளதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆளு வாழ்க்கையில நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது என்ன பிரச்சனை, என்ன ஏது, என்ன நடந்துச்சு என்னன்னு இவகிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இவளை பிடிச்சி கேட்கணும்னு இருந்தேன். ஊர்ல இருந்து எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வந்துட்டாளா? இரு நான் வாரேன். என்னதியா இதெல்லாம்? என்ன இப்படி அள்ளி சமந்துக்கிட்டு வாரா? எல்லாம் என் தங்கச்சிக்கு தாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கு நீ இவ்வளவாப்பா? எங்களுக்கு அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சரியா தெரியல. அவகிட்ட கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டேன்ட்டா. அதனால எல்லா கலர்லயும் ஒவ்வொரு ட்ரெஸ்ன்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். அவளுக்கு பிடிச்சதை போட்டுப்பல்லா. கமலி எப்ப வந்த? எவ்வளவு நேரமா உன்னைய கத்தி கூப்பிடுறது? காதாமா கேட்கல உனக்கு? நான் உள்ள துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு சரியா கேட்கல. நீ வாயேன். அம்மா தங்கச்சி தயவு செய்து இதை வாங்கிட்டு போமா. என்னதுன்னு இதெல்லாம்? எல்லாம் என் வீட்டம்மா உனக்கு எடுத்த ட்ரெஸ் தான். அம்மா உங்களுக்கு இதுல ட்ரெஸ் இருக்கு, சந்தோஷ்க்கு ட்ரெஸ் இருக்கு. நான் தங்கச்சிட்ட கொடுக்க வாங்கிக்கங்க. அப்புறம் ஏன் போட்டு எங்களுக்கெல்லாம் துணி எடுத்துட்டு நடந்த? இந்த காப்பியை குடி. வாங்க உட்காருங்க தேங்க்ஸ்ண்ணே. கமலி நீ மட்டும் கொஞ்சம் உள்ள வாயேன். அவளை கொஞ்சம் காப்பி குடிக்க விடுமா? அத்தை அவளை காப்பிலாம் உள்ள வந்து குடிப்பா. வாணி இந்த வாரம் இரு. என்ன இவ அந்த பிள்ளைய ஒரு டம்ளர் காப்பி கூட ஒழுங்கா குடிக்க விடாம இப்படி இழுத்துக்கிட்டு போறா? எனக்கு காப்பி கொடுங்க, நான் குடிக்க. அந்த எடுத்துக்க. சரியா, நீங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. நான் போய் காலையில சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிம்மா. என்னடா புதுசா கல்யாண மாப்பிள்ள நானு, நீ என்னன்னா போய் தனியா ஹனிமூன் கொண்டாடிட்டு வர? உன்னை யாரு ஹனிமூன் கொண்டாட வேண்டாம்னு சொன்னது? நீ தான் போகாம கடையில வந்து கிடந்த. இப்ப நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா உனக்கு பொறாமையா இருக்கோ? ஆமா இவனை பார்த்து பொறாம வேற பண்றாவ. பொறாம என்னடி? எதுக்கு இப்படி என்னைய தனியா அப்படி பரபரப்பா கூட்டிட்டு வந்த? இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்குதான் உன்னை எங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது அப்படியா மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா பாப்போம்? வாங்க ஆண்டி. எங்க என்ன துணியெல்லாம் ஒன்னும் பிரிச்சு பாக்கலையாக்கா? எங்க நானும் வந்தவா துணியை பிரிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன்னா அவ உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கா. அட கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க. துணிதான் என்ன துணி எடுத்து என்னன்னு பாக்கலான்னு ஆசையா ஓடியிருந்தேன். இந்த எடுத்து பிரிச்சு காட்டுறேன். எடுத்து காட்டுமா. நான் இட்லி தான் ஊற்றி வச்சுட்டு வந்தேன். பத்துக்க இந்த பருப்பு அடுப்புல போட்டிருக்கேன். சாம்பார் ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சாப்பிடலான்னு. சரி ஆண்டி. இவளை தனியா கூப்பிட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன்னா தனியா பேச முடியலையே. அட அருமையா இருக்கு இந்த துணி. இன்னும் இருக்கு, எடுத்து காட்டுறேன். நல்லா அழகா இருக்குமா இந்த கலரு? உனக்கு எடுப்பா இருக்கும். நல்லா சூப்பரா எடுத்திருக்காளே. ஆமா பாத்தியலத்த நல்லா இருக்குல்ல? எனக்கும் பிடிச்சிருக்கு இது.
பிடிச்சிருக்கா? எப்பா ரொம்ப சந்தோஷம். பிடிக்குமோ பிடிக்காதோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் பத்துக்க. நல்லா இருக்கு கமலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் அது மாதிரி தான் இருக்கு. பிடிச்சிருக்காமா தங்கச்சி உனக்கு ட்ரெஸ் எல்லாம்? ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஒரே கலரா தெரியுதுல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. செலக்ட் பண்ணது எல்லாமே கமலி தான். இதெல்லாம் ஊட்டிக்கு போனவங்க சாக்லேட்லாம் ஒன்றும் வாங்கலையா? வாங்கினே இருக்குமே ஒரு கவர்ல. ஏமா நீ ஏன் வருத்தப்படாதமா? எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. ஆமா கமலி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இனிமே நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா நம்ம 2 பேரும் தான் போறோம். என்ன ரொம்ப சந்தோஷமா தங்கச்சி. தயவு செய்து இனிமே ட்ரெஸ் எடுக்கணும்னா அவளை நீயே கூப்பிட்டு போயிரு. அவ கூட எல்லாம் துணி எடுக்க போனா மாச கணக்கா துணி கடையில தான் இருக்கணும் நானு. எத்தனை மாசம் அப்படி துணி கடையில இருந்தீரு நீரு? கமலி அண்ணன் அப்படிதான் சொல்லிட்டு அடப்பாரு, நம்ம போவோம் துணி கடைக்கு. சரிம்மா நீங்க பேசிட்டு இருங்க. நாங்க இட்லி வேக போட்டேன். இட்லி என்ன ஆச்சா ஏதாச்சும் நான் போய் பாக்கேன். பருப்பு வேற அடுப்புல கிடந்தது. நம்ம சாக்லேட் எங்க இருக்குன்னு பாப்போம். அந்த இருக்கு. அந்த சாக்லேட்டை முத கொண்டா, இடத்த காலி பண்ண. இதுக்குதான் வந்தேன். அடப்பாவி. டேய் இருடா. ஒரு வழியா எல்லாரும் போயிட்டாங்க. உன்கிட்ட தான் நான் பேசணும்னு இருந்தேன். என்ன சாலினி, என்ன நீ அப்பத்துல இருந்து பேசணும்ன்ற? என்னதான் விஷயம் அப்படி பேசணும் என்கிட்ட நீ? அது உன்கிட்ட எப்படி கேட்கணும் தான் தெரியல. நீ கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி வாரியா? சரி வா போலாம். டேய் நீ சாலினிட்ட பேசுறியா இல்லையா? பேசுறதா? அவ கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், வேற எங்க போய் பேசுறது? என்னடா சொல்ற? ஆமா, அவ எது தந்தாலும் நான் குடிக்கிறது கிடையாது, அவகிட்ட பேசுறதும் கிடையாது மூஞ்சி கொடுத்து. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலாம்னு இருக்க? அவகிட்ட இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவ பாட்டுக்கு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போறா. மத்த பொண்ணுங்களா இருந்தா எப்பயோ கிளம்பி இருக்கும். சாலினி மட்டும்தான் அவனை சகிச்சுக்கிட்டு உன் கூட இருக்க முடியுது. அதனால அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட வாழ்ற வழியை பாரு. அவ ஒண்ணு என்ன சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்பயே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறதா இருந்தாலும் கிளம்ப சொல்லு. நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். நான் இனிமே யாரையும் நம்புறதா இல்ல. நீ இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா இடத்த காலி பண்ணு, கிளம்பு. சரி விட்டு பேசல போதுமா? இவெல்லாம் எப்பதான் திருந்த போறானோ தெரியல. அம்மா சாலினி, அண்ணா உங்ககிட்ட நடந்துக்கிறத பார்த்தா உங்ககிட்ட பேசுற மாதிரியே தெரியல. இன்னும் அவர் கோவம் குறையிலையா? ஆமா கமலி, அதை பத்தி பேசதான் உன்னைய நான் இப்ப கூப்பிட்டேன். சந்தோஷ் ஏன் இப்படி இருக்காரு? முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தாரு, இப்பதான் இடையில இப்படி மாறிட்டாருன்னு சொன்னீங்களா இன்னைக்கு? அதான் அவருக்கு என்னாச்சு, அவர் வாழ்க்கையில என்ன நடந்துன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் உன்னைய தேடிக்கிட்டே இருந்தேன். ஐயோ சாரி சாலினி, எனக்கு சத்தியமா தெரியாது. நான் கூட இதை பத்தி நிறைய தடவை விமல்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவர் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், சாலினியை சமாதானப்படுத்துறேன்னு ஏதாவது சொல்லி அவகிட்ட உளறிடுவேன். அதனால உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் விமலும் லவ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தெரிஞ்சு என்னைய அங்கே ஊரில் கூப்பிட்டு போய் எங்கள் பாட்டி வீட்டில் வச்சு படிக்க வச்சாங்களா. அப்போ நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம், கொஞ்ச நாள் பேசலை. அதனால் இடையில உங்களுக்குள்ளே என்ன நடந்தது ஏதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் என்னமோ நடந்திருக்கு. என்ன விஷயம்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஐயோ அப்படியா? எனக்கு என்னென்ன ஒரு சந்தேகம், அவர் யாரையோ லவ் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. அதனால தான் லவ் ஃபெயிலியரில் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த லவ் ஃபெயிலியரில் தான் சந்தோஷம்னா அந்த பொண்ணை மறக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒருவேளை அவர் லவ் பண்ண பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிடுச்சா என்னமோ. வேற என்ன அண்ணா லைஃப்ல நடந்திருக்கும்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துட்டுன்னு ரொம்ப விரக்தியில இருப்பாரோ? என்ன இந்த கமலி இப்படி சொல்றா? நான் சந்தோஷ் மேல எவ்வளவு உயிரே வச்சிருக்கேன். ஏய் என்னாச்சு லூசு, அழுதுகிட்டா இருக்க? நான் சந்தோஷம் ரொம்ப லவ் பண்றேன். என்னால நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ சாலினி தயவு செய்து அழாத. இப்படி நீ லூசு மாதிரி அழுதுகிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சா நான் இப்படிலாம் பேசியே இருக்க மாட்டேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். இங்க பாரு சாலினி, நீ தான் சந்தோஷ் அண்ணாவோட ஒய்ஃபு. எதுவும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஐயோ என்ன இவ தாரையா அழுதுகிட்டு இருக்காள, கண்ணீர் வேற மலையா ஊத்துது. அவ்வளோதான், என்னை எங்க வீட்டுக்காரர் கொண்டு விடுவாருன்னு இப்படி இருந்து அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தா. ஏற்கனவே நான் ஏதாவது அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி உடனே மனசை குழப்பிடுவேன்னு பயந்துதான் அவரு நீ எதுவும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்டனாரு. இப்போ நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தா அவர் என் மண்டையிலே கொட்டி விடுவாரு. ஐய உன்னையே பெரிய போல்டான பொண்ணு நான் அப்படின்ட்டுலாம் நினச்சேன். இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்கியே. நீ வேற பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரு ஹெட்டு அது இதுன்னு விமல் சொன்னானே. உன்னை பார்த்தா அப்படியெல்லாம் தெரில. அழுகுனி பிள்ளையாக தான் இருக்க நீ. நான் ஒன்றும் அழலை, நான் போல்டான பொண்ணு தான். எனக்கு என் சந்தோஷம் மட்டும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, அதனால தான் கண்ணு வேத்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் ரொம்ப போல்டான பொண்ணு. ஆமாம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வா வா, நல்லவனே உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம். வசமா மாட்டினியா? சாலினி என்னமோ கேட்குறாரு, அவளுக்கு பதில் சொல்லு. நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டேன், என்கிட்ட எதனா சொன்னியா? எதுவும் சொல்ல மாட்டேன் நல்லா. இந்த சாலினி கேட்குறா, அவளுக்கு பதில் சொல்லு. என்னது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்கிட்ட எதையும் மறைக்காம ப்ளீஸ் சொல்லுங்க. என்னதுமா? அண்ணா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஏதோ இருந்துச்சாண்ணா? என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குற? இல்லைண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே அவர் என்கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவருக்கு லவ் ஃபெயிலியரா இருந்தா அந்த பொண்ணு திரும்பி வந்துருச்சுன்னா என்னைய விட்டுட்டு போயிடுவாராண்ணா. இதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னைய பிடிக்காமலே போயிட்டுண்ணா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ இந்த பொண்ணு இப்ப விவரமா நம்ம கிட்ட கேள்வி கேக்குது. இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்க?
இந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா பிரச்சனை இன்னும் பூதாகரமா வெடிச்சிட்டுனா என்ன பண்றது? அண்ணா ஏதாவது சொல்லுங்கண்ணா, ஏன்னா யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதான் அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் கேக்குதுல்ல, ஏதாவது சொல்லலாம்ல. அந்த மரமண்டையில உரைக்குதா இல்லையா அந்த பிள்ளை கேக்குது. சந்தோஷ், என்னை கூப்பிட்டியா? இந்த வாரையிரு. ஐயோ மொட்டை, என்ன சொல்ல சொல்லி கேட்காம போயிட்டு இருக்கியாரு? யாருமே கூப்பிடலாங்க உமர. அட இருமா, என் நண்பன் கூப்பிடுறான், என்னன்னு கேட்டு வரேன். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கமலி, அதான் உங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போறாரு. ஆமா, எனக்கும் இதே டவுட் தான். சரி, நீ எதுக்கும் வருத்தப்படாத. நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலே வந்துரு. நான் அவனை வேலைக்கு சீக்கிரம் போக விடாம பிடிச்சு வைக்க. காலையிலே வந்து அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு நேரில் கேளு. என்ன அவன் இங்க இருந்தனா சந்தோஷனாவை பார்த்து பயந்து எதுவும் சொல்ல மாட்டான். நீ அங்க என் வீட்டுக்கு வந்துரு. சரி கமலி, நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் இந்த மொட்டையனை. என்னக்க ஆளே காணோம்? இந்த உமா பெரிய பொண்ணு உள்ளலாம் என்ன திருந்திட்டாளுவல? ஆமா, நீ ஆத்துல இருந்து வீட்டு பக்கமே வரலையா? வேறண்டா அவனுளாவது திருந்துறதாவது ஒரு 4 நாளைக்கு இப்படிதான் மணிக்கிட்டு அடப்பாளுவ. அதுக்கப்புறம் 4 மதுரையில குறிச்சாவது தாண்டி வந்துருவாளுவ பேரு. அது என்னமோ சரிதான்க்கு. இதுல எனக்கு தான் கேவலம். அவன் வீட்டு பக்கமும் என்னால தலை வச்சு பார்க்க முடியாது, இவன் வீட்டு பக்கமும் தலை வைக்க முடியாது. நின்று கேவலப்பட்டு போயிட்டேன் போ. அவன் சொன்னியல்ல, ஆனா பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் இந்த அளவுக்கு பேசுவான்னு எதிர்பார்க்கலடே. அவன் எப்பயும் ரொம்ப மரியாதையா பேசுவான் நம்ம கிட்ட. இவ்வளவு கூடலாம் கூட்டு சேராதீங்கன்னு சொல்லிவிட்டான். அதுவும் சரிதானே சொல்லிக்கிட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். வேற என்னத்த செய்ய? மாமியாரி வேற சொல்லிக்கிட்டே எனக்கு பக்கத்துல நின்று இவ்வளவு கூட சேர்ந்துதான் கெட்டு போறா அப்படி இப்படின்னு. நம்ம வேற என்னத்த சொல்ல? நம்ம சொன்ன எங்கனா ஒரு பேச்சு கேட்காளுவலா பாத்தியா சரசு? நம்ம என்னத்த சொல்ல இவ்வளவு கிட்ட சொன்னாலும் இங்க ஒரு பேச்சை நம்மள மதிக்க மாட்டாளுவ. நம்ம வேற என்ன செய்யுது? அவ வந்து இருக்காளுவனா சரி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சரின்னு மண்டையாட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. இந்த பத்திராளியக்காவும் வாராவ போறாவ, எப்பனா வருவாவ, கொஞ்ச நேரம் நம்மகிட்ட இருந்து பேசுவாவ. வேற அவிய வேலையில அவிய கரெக்டா இருப்பாவ. அது மாதிரி இவங்களும் வேலையை முடிச்சுட்டு அப்பப்போ வருவோன்னு கிடையாது. வேலையெல்லாம் அந்தந்த ஆளை மாமியார் தலையில கட்டிட்டு அந்த ஆளை ஓடியிருந்தா வேற நம்ம என்ன செய்ய? ஆமாக்கா, நீங்க சொல்லியது சரிதான். பத்திரலியக்காக்கு மாமியார் இல்லை, அதனால அவிய எல்லா வேலையும் அவிய தான் செஞ்சாவணும். பெரிய மனுஷன் அவி பாட்டுக்கு செய்யாவ. நம்மளும் நம்ம வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம். அவங்களுக்கு இந்த பீடி சுத்திய வேலை பாய் முளைய வேலை ஒன்றும் இல்லை பத்தியில. அதனால அவ்வளோ சும்மையே வெட்டினையும் பேசிக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கோவம் வருது மாமியார்களுக்கு. வீட்லயாவது ஒரு வேலை செய்ய முடியாத அதையும் செஞ்சாலாவது பரவாயில்ல, செய்யாமல உட்கார்ந்து கதை பேசியாள்வலன்னு கோவம் வருது அந்த பொம்பளைகளுக்கு. அதுவும் நியாயம் தானே? அப்படி சொல்லு. வேற அவியல்வ திட்டும் போதுதான் நம்ம வாங்கிட்டு சும்மா தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணியது? ஏழுமே வந்தாலுடனே இவ்வளோ ஓட விரட்டி தான் விடணுங்க. இல்லாட்டின்னா நம்மளதான் எல்லாரும் குறை சொல்லுவாவ. நம்மளை தேடி பேச வர பிள்ளைகளோட வேற போங்கன்னு நம்மளும் என்னத்த சொல்ல? வேலையை முடிச்சுட்டு வாங்கலான்னு தான் சொல்ல முடியும். வராதுன்னா சொல்ல முடியும்? பெரிய பொண்ணுலாம் நம்ம கிட்ட பழகின பழக்கம் அப்படியா? அது பிள்ளை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யும், அங்கும் இருக்கும். நம்மளுக்கும் என்னதுனாலும் உடனே ஓடி வரும். அந்த பிள்ளைய வராதுன்னு சொல்ல முடியுமா நம்ம? அதுவும் சரிதான். சரி, 4 நாள் கழிச்சு வருவாள், அப்ப பாத்துக்கிடலாம். ஆமா எக்க, இந்த தங்க விலைய பாத்தீங்களா நியூஸ்ல இன்னைக்கு? ஆமால பார்த்தேன். அந்த நியூஸை பார்த்துட்டு காலையில எனக்கு கொடை கொதிப்பு தான். 1450 ரூபா கூடியிருக்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு கூடுனா எப்படி தங்கம் வாங்குது? ஆமாக்க, இவ ஒரு பவுன் தங்கம் எடுக்கணும்னா 70,000 எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஒரு கிராமே தான் 8000 சில்லறையா 9000 கிட்டத்தட்ட வந்துருதுன்னு நினைக்கேன். இப்படிலாம் தங்கம் யாரிக்கிட்டு போச்சுன்னா நம்மளாம் என்னென்ன பிள்ளைல பட்ட பிள்ளைல கரையத்துவோன்னு தெரியல. நானா 2 பிள்ளைல வச்சிருக்கேன். எவனாவது ஒருத்தன் நகைலாம் ஒன்றும் வேண்டா, பிள்ளைய மட்டும் கட்டி கொடுத்தா போதும்னு சொன்னான்னா அவன் தலையில அழகா கட்டி வச்சிருவேம்மா. நல்ல மாப்பிள்ளையா இருந்தா. நகையெல்லாம் கேட்டானுன்னா ஒன்றும் போட இயலாது போல இருக்கு. நானும் எப்படியும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு 10-15 போனது சேர்த்து விடலான்னு பார்த்தேன். தங்க விலை யாரியதை பார்த்தேன்னா ஒரு குண்டு மணி நகை போட முடியாது போல இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. ஆமாக்கு, நானும் என் நகை கொஞ்சோட கிடக்கு. அதை தான் பூ மாதிரியே போட்டு தேத்தி அவளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த இப்போ காலேஜ் போகுது பிள்ளைகள். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல காலேஜை முடிச்சுட்டு அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். என்ன நீ இதெல்லாம் கட்டி கொடுக்க போறோமோ என்னமோ தெரியல. இதுவரை வேலைக்கு போய் அதை சம்பாதிச்சு என்னத்தை தர போதுவே? நம்ம இனிமேல் கல்யாணம் கட்டி கொடுக்க வேலையை தான் பார்க்கணும். பொம்பளை பிள்ளைல வேற வச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுல வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. அதுவேளை கரையேற்றினா நமக்கு நகைக்கெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியல. கொஞ்சோலையா சிறுக சேர்த்து சீட்டு பைசா அது இதுன்னு போட்டு ஒரு நகை எடுப்போம். அதில் மண்ணள்ளி போட்டான ஒரு நகையை பேங்கில் கொண்டு அடமானம் வைக்கவும் முடிய மாட்டேங்குது. அடமானம் வச்சாலும் திருப்பி எதுக்கு மொத்தமாக கட்டி மொத்தமாக வாங்கணுமா? அந்த மொத்தமாக கட்டி மறுபடியும் வைக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் தானே நம்மளே கொண்டு போய் நகையை வைக்கும். இவங்க புதுசா சட்டம் கொண்டு வர்றதும் நாட்டு நடப்பு மாறியதும் எம்மா வயிற்றுச்சலாக தான் இருக்கு. இந்த உலகம் எங்கே தான் போகுதுன்னே தெரியலக்கு. நம்ம நிலமையெல்லாம் திண்டாட்டம். நமக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஆமா, நம்ம
நம்ம இருந்த காலம் மாதிரியா அப்பெல்லாம் நகை விலை என்ன குறைவு. இப்ப பாரு நம்ம சம்பாதிக்கிறது கூட கொஞ்சமா இருந்தாலும் அதை விட அதிகமா நமக்கு செலவு வந்து போயிருது. அதனாலதான் நம்மளால ஒன்றும் சேர்க்க முடியல. எங்க வீட்டுக்காரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கும் போதெல்லாம் காசு ஒழுங்கா அனுப்பியிருந்தாருன்னா நான் பூமாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகையை சேர்த்துருந்துருப்பேக்கோ. அப்போவே ஒரு 25 பொண்ணு அவங்க அம்மைக்கு அனுப்புறேன்னு அனுப்பி அவ்வளோ காசையும் நாசம் பண்ணி அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணிச்சா தெரியல. அது ஒயாம சேலை எடுக்கதும் துணி எடுக்கதும் நகை எடுக்கதுன்னு என்னென்னமோ பண்ணி அதை நாசம் பண்ணிருச்சு. எங்க கையில கொடுத்துருந்தேன்னா நான் அழகா பிள்ளைக்கு சேர்த்துருப்பேக்கோ நகை. இப்போ எல்லாம் நாசமா போச்சு. ஆமா அப்படி சொல்லு. என் வீட்டுக்காரனும் கூட இருந்தாலாவது அப்பயே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருப்போம் பிள்ளைகளுக்கு ஒரு 25 பவுனாவது. இப்ப பாரு 7 பவுன் என்னமோ தான் இருக்கும் என்கிட்டயே. அப்படி இப்படி கிராமமா தேர்த்துனா ஒரு 10 பவுனு தேரும். இந்த தோட்டம் தரவதான் அதை இதை சொல்லிதான் இதுவெல்லாம் கரையேற்றணும். ஒருத்திக்கு தோட்டத்தையும் ஒருத்திக்கு வீட்டையும் எழுதி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது. நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும். அப்படி சொல்லாதீங்க. பொட்ட பிள்ளைகளு தெருவுலலாம் விட்டுறாது. பிள்ளைகளு தாய் தகப்பனை வச்சு கஞ்சி ஊத்தோம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அவியல்வ நமக்கு கஞ்சி ஊத்தாண்டா அவியல்வ பார்த்துக்கிட்டா போதும். நம்ம என்ன இவ்வளவு காலம் இருப்போம் சொல்லு. இன்னைக்கெல்லாம் நகை விலை ஏறினதை பார்த்து எனக்கு நெஞ்சே வெடிக்காத குறைதான். ரொம்ப வருத்தமா இருந்து நானும் ஒரு சீட்டு பைசா எடுத்து ஒரு பவுனுக்கு நகை எடுத்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமே அதில் 1 பவுன் எங்க 1/2 பவுன் தான் எடுக்க முடியும் போல இருக்கு ஒரு சீட்டு பைசாவை எடுத்தாலும். ஆமாக்கா எங்க போங்க இனிமே நகை எடுக்கிறது அப்படிதான். முருங்கைக்காய் கொண்டு போட்டு வந்தார்ல அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு. கொஞ்சம் இந்த சீட்டு காசையும் எடுத்து சேர்த்து போட்டு வாங்கலாம்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி கூடி போச்சா அது வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு. அப்போ கொஞ்சம் பொருங்கக்க அந்த காசு இருந்துச்சுன்னா பொறுத்து கொஞ்சம் நகை விலை குறையுதான்னு பாருங்க, பார்த்து வாங்குங்க. ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு போனாரு எங்கள் வீட்டுக்காரு. பார்ப்போம் குறையுதான்னு பார்ப்போம். குறைஞ்சனா தான் வாங்கணும். இல்லை இன்னும் யாருக்கிட்ட தான் போகுமா என்ன யாருன்னு தெரியல. ஆமாம் பற்றிலாம் ஒரு சில நேரம் சர்ன்னு குறையுதுக்கு, ஒரு சில நேரம் தான் அப்படி கூடுது. என்னன்னு தெரியல. என்னமோ இப்போ அமெரிக்கா டாலர் எல்லாமே குறைஞ்சி போச்சாமே அதனாலயே என்னமோ தெரியல. அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன டாலர் நமக்கு முருகன் கோயில் வாசலில் வித்துக்கிட்டு இருப்பானுவல்ல அந்த டாலரை தான் நமக்கு தெரியும். வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு. இனிமே நமக்கு நேரமே போகாத. என்ன பண்ண வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு கிறுக்கு தான் பிடிக்கும், தூக்கமும் வராது. இதுக்கு தான் நல்லா தின்னுட்டு வீடு வீடாக சோவாரிக்கிட்டு திரிவேன் கதை பேசிக்கிட்டு. இந்த கிளவிக்கு அது பொறுக்க மாட்டேங்கு. அது நல்ல சன் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு மருமகளை எப்படி வேலை வாங்கலாம், எப்படி கொடுமைப்படுத்தலாம், என்னத்தை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சீரியலையே. நமக்கு அதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வராது. 4 நாள் அது கூட உட்கார்ந்து பார்த்தா வேற நம்மளும் அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்மளும் வில்லியாயிருவோம். அதனால் அங்கெல்லாம் போகப்படாது சீரியல் பக்கம். பேசாட்டிக்கு வேற வழி இல்லை. இதிலே படுத்து அந்தாலும் தூங்கிட வேண்டியது தான். கொஞ்சம் லேசாக இப்போ தான் காற்று வருது. அந்த காற்றுலேயும் நல்லா தூங்கிட வேண்டியது தான் ஜம்முன்னு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. எம்மா மர்மூல இதையும் சேர்த்து கழுவிடுமா? என்ன பின்னாடி தானே வந்தவங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா எந்தால போனா மறுபடியும் ஊர் சவர போயிட்டாலோ. நானும் என் மருமவ இவ்வளவு நேரம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு நானும் மெச்சு இங்க இருந்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது அந்தால போட்டுட்டு இந்த உடனே எந்தால ஓடனான்னு தெரியலையே கால கிளப்பிட்டு. இன்று என்ன நாளை என்ன தினசரியாதானே, காலை என்ன மாலை என்ன மாற்றம் இல்லையே. மறந்திருப்போமே கவலை மறந்திருப்போமே, கோபம் வந்தால் கொஞ்சமும் ஒத்தி வைப்போமே. அட செட்டப் அண்ட் டான்ஸ் இதுதான் நியூ சான்ஸ். கையில் எல்லாமே இருக்குதடா. இஸ்கிடா மெட்டு போடலாமே. முதல்ல யார்? அங்க என்ன சத்தம் கேக்குது பின்னாடி? நம்ம வீட்டுல எதுவும் நாய் கிடையாது. நாய் குலைச்ச மயில சவுண்ட் கேக்கு. கதவு திறந்து போட்ட நேரத்துல வந்துட்டு அம்மா பேட்டை ஐயம்பேட்டை தேனாம்பேட்டை தேங்காய் மட்டை பெட்டரா. ஏய் காசு என்ன பணம் என்ன இருப்பது ஒரு லைஃப் போதுமட்டா சாமி, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட். திறந்து வைப்போமே மனசா திறந்து வைப்போமே, வர்றது யாருன்னு விட்டு தான் பார்ப்போமே. அட உனக்கென்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சத வச்சுக்கொட அவ்வளவுதான். நடப்பதுதான் உண்மை. விடியும் பார் விடிய பெட்டரா. ஆட்டத்தை பத்தி அந்த குமரிக்கு இவள நான் பாத்திரம் கழுவ சொன்னா இவங்க என்ன ஆட்டம் போடியான்னு பாரு. எல்லாம் பெரியவனே எவ்வாவா அத்தை நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீ காலை கிளப்பிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் அத்தை அது அது
அதான் புரியுது புரியுது. தின்ன சோறு செமிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, அதுக்கு இப்படிதான் ஆட சொல்லும், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி அத்தை அதை விடுங்க. ஆமா நீங்க எங்க ஆமா, வெளியே பாத்திரத்தை அள்ளி அவ்வளோத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அதை யார் கழுவுவான்னு போட்டு வச்சிருக்க? எத்தை நான் பார்க்கவே இல்லையே. என்னது பார்க்கலையா? உரம்பாரம் பாத்திரம் சேர்ந்து கிடக்கு, அதெல்லாம் யார் கழுவுவான்னு கிடக்குங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இங்க ஒன்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க போல ஆட்டம். சித்தி காலையில தானே அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவுனேன். இப்போ எங்க இருந்து வந்துச்சு அவ்வளோ பாத்திரமோ? மதியம் சோறு கறிலாம் ஆக்கிருந்தல, அந்த பாத்திரத்துல வேற யார் கழுவுவா? இங்க பாரு எவ்வளவு பாத்திரம் கிடக்குன்னு. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா, உனக்கு வேற வேலை சொல்றேன். நிறைய வேலை கிடக்கு. அப்படி எத்தே இதெல்லாம் மறுபடியும் நானா கழுவணும்? ஆமா, உன் புருஷன் சொன்னானா இல்லையா? என் பேச்சை கேட்டுதான் மதிச்சு நடக்கணும்னு சொல்லியிருக்கானா இல்லையா? வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வச்சா காலை முறிக்க சொல்லிட்டான். 4 நாள் வீட்டுல ஒழுங்கா இருக்க மாதிரி இருந்துட்டு நடிச்சுக்கிட்டு காலை கிளப்பிட்டு மறுபடியும் வெளியே போலான்னா என்ன வச்சுக்கிட்டாத சொல்லிட்டாமா. சொல் பேச்சு கேட்டு இந்த வீட்டுல இருக்கதா இருந்தா நீ இருக்கணுமா, இல்லன்னா கிளம்பி பெட்டி செட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிடணுமா. சொன்னான்ல, அவன் முன்னாடி தானே சொன்னான். சரித்தே நான் செய்கிறேன். நீங்க போங்க, நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வாரேன். சீக்கிரம் வந்து சேரு. சரித்தே. என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது? ஒய்யாம பாத்திரத்தையும் துணியும் துவைச்சு என் கை ரேகெல்லாம் அழிஞ்சு போகும் போல இருக்க. ரேஷன் கடையில நல்ல நாள்லே அங்க கைரேகை வச்சா கைரேகை உளுந்து தொலையாது. இப்படி பாத்திரத்தையும் துணியும் வீட்டையும் மாங்குன்னு தேய்ச்சி கழுவி நான் ஓஞ்சு போயினேன்னு வைக்கி ரேகையெல்லாம் அழிஞ்சு அப்புறம் ரேஷன் கடை பக்கம் அச்சு வைக்க போனேன்னா நான் அங்கே புள்ள பூரா ஒரு 4 முழுக்க அங்கே தான் உட்காந்து நான் தான் அச்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். அச்சு உளுந்தே தொலையாது. இது ஒரு முடிவோட தான் இருக்கு போல இருக்கு. சரி போய் தேய்ச்சி போட்டுட்டு வருவோம். நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அந்த கிழவிக்கு பொறுக்காதே. ஒழுங்கு மரியாதை அவ்வளவு ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். என் மாமியார் தான் ஒரு பக்கம் பாடாப்படுத்தியான்னு பார்த்தா நீங்களும் ஒரு பக்கம் என்னைய பாடாப்படுத்துறீங்களே. இந்த பக்கம் வந்திய காலை உடைச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். அம்மா என் மாமியா கிளவி படுத்திய பாடு பத்தாதுன்னு இந்த காக்கா வேற பாடாப்படுத்துது. இந்த வடகெல்லாம் என்னைக்கு காஞ்சி இதை நான் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போகணுமா. அடிக்க வெயில்ல இந்த கிளவி நம்மளையும் காய வச்சுட்டான். இந்த ஒண்ணுத்துக்கும் பெறாத அந்த வத்தலை போடலன்னு எவன் அழுதான்? ரேஷன் அரிசி கிடைக்குதுன்னு வாங்கி வீட்டுக்குள்ள சேர்க்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி தான் என்ன கருமத்தையாவது பண்ணோன்னு. அரைச்சி கூழா கஞ்சா காய்ச்சி ஊத்தி நான் வத்தலி செய்ய வாயில நல்லா வருது. என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சு தொலைஞ்சா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு எண்ணெய வெயில்ல உட்கார வச்சு காய வைக்கணும்? இந்த கிளவிய என்னத்த பண்ணன்னு தெரியல. வர்ற ஆத்திரத்துக்கு வவ்வாலு கணக்கு அந்த மரத்துல தலைகீழ தொங்க விட்டு நீ உட்கார்ந்து காக்காவை வரட்டுன்னு வைக்கணும்னு தோணுது. நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? என்னைய கொண்டு வந்து இந்த வெயிலுக்குள்ள காக்கா கடங்க நான் அந்த வெயில்ல கருத்து போவேன். என்னைய வெயில்ல உட்கார வச்சுட்டு அந்த கிளவி பொம்பளை என்ன எல்லாவளும் சோப்பி நீ கலரா இருக்கேன்னு சொல்லுவா. இனிமே எவ என்னைய சோப்பின்னு சொல்லுவா? இந்த வெயில்ல உட்கார்ந்தேன்னா அந்தால தீஞ்சு போயிருவேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் அந்த வெயிலுக்குள்ள இருந்தேன் என் புருஷனுக்கே நான் அடையாளம் தெரியாம ஆனாலும் ஆயிருவேன். ஐயோ கடவுளே, என்ன எப்படின்னா காப்பாத்து. ஐயோ காக்கா, ஏ காக்கா, சோ ஓடு. ஐயோ இந்த காக்கா வேற நம்மள படுத்துதே. சோ ஓடு காக்கா. ஐயோ காக்கா தூக்கிட்டு ஓடுதுன்னு நினைக்கேன். ஐயோ போச்சு இந்த கிளவி வந்தா நம்மளெல்லாம் திட்டுவா. அட என்னது இது? போன காக்கா திரும்பி வந்திருக்கு. என்னவா? என்ன காக்கா, இதத்தானே நாங்க திங்கோம். நீ என்ன இவ்வளவு கேவலமா இத மனசன் தும்பானான்னு கேட்க எடுத்துட்டு போனதை திருப்பி கொண்டு வந்து போடவே வந்திருக்க. இதுக்கே நீ இப்படி சொல்லிட்டா எப்படி? அப்ப நீ என்னோட சமையலெல்லாம் சாப்பிட்டா என்ன சொல்லுவ? அது ஒண்ணும் இல்ல. எங்க மாமியார் வீட்டுக்கு பின்னாடி தக்காளி நிறைய கடந்துச்சுன்னு தக்காளி வடகம் செஞ்சிருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாம சாப்பிடு. சாவலாம் மாட்டேன். எங்க மாமியார் சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிடலாம். ஏன் சாப்பாடு சாப்பிட்டாதான் உனக்கு ஏதாவது ஆயிரும். இதுக்கெல்லாம் நீ பயப்படாம சாப்பிடலாம். சாப்பிடு போ. அட பைத்தியம் பிடிச்ச காக்கா, உனக்கு வடகத்தை எடுத்துக்கன்னு தாராளமா விட்டா நீ என்னன்னா காரி துப்பிட்டு போற. அதானே, ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுற நமக்கே ரோசம் இருந்துச்சுன்னா பல வீட்டு சாப்பாடு சாப்பிடுற காக்காக்கு இருக்காதா? அவன் கேவலமா இருந்ததும் துப்பிட்டு போயிட்டு போல இருக்கு. சரி, அதுவும் சரிதான். அட என்னது இது? இந்த காக்கா சிகரெட் குடிக்குது. ஏ காக்கா, என்ன பண்ற நீ?
எனக்கு தான் சிகரெட் அடிக்க பழக்கமே இல்லையே, என்கிட்ட எப்படி தீப்பெட்டி இருக்கும்? அதெல்லாம் எங்க மாமியார் தான் செய்யும், நான் சும்மா திங்க மட்டும்தான் செய்வேன். அதுவும் எங்க மாமியார் தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு விளக்கு பத்த வச்சிருக்கேன். நான் விளக்கு பூஜைக்கு போனாலே யாராவது பத்த வச்சு விட்டு போங்கன்னு சொல்லுவேன். நான் பத்த வச்சேன்னா ஒரு தீப்பெட்டி முழுக்க வெட்டி வெட்டி காலி பண்ணிடுவேன். அதனால நான் விளக்கு பத்த வைக்கிறதே கிடையாது. எனக்கு யாரும் நம்பி தீப்பெட்டியே தர மாட்டாங்க. கலிகாலம் கலிகாலம், காக்காவே இப்ப திருட்டு தம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இன்னும் சரக்கெல்லாம் அடிக்கும் போல இருக்கா இதுவள பார்த்தா. என்னடா காக்கா வரட்ட சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காக்காவை வடக்கத்தெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கியா நீ? ஐயா நீங்க வேற, காக்காவே காரி துப்பிட்டு போகுது, கேவலமா இருக்கு இந்த வத்தல்னு. அது தூக்கிட்டு போயிட்டாலும் இந்தாங்க உங்க வத்தலை நீங்களே பாருங்க. நான் வீட்டுக்கு போறேன், நீங்களாச்சு உங்க வத்தலாச்சு. ஏலா வத்தல் காஞ்சிட்டா என்னன்னு பார்க்க தான் வந்தேன். காயிலன்னா என்ன கொஞ்ச நேரம் கிடந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டுல போட்டு கொண்டு வா, ஒரே நல்லா காஞ்சிடும். அடிக்க வெயிலுக்கு சீக்கிரம் காஞ்சிருக்குமான்னு தான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். காயிலன்னா என்ன கொஞ்ச நேரம் கிடக்கட்டும், நீ இரு. அட போக்கிழவி, என்னாலலாம் இதுக்கு மேல இதுல இருந்து காய முடியாது, நான் தீஞ்சு போயிருவேன். என்னோட அளவு என்ன ஆகுறது? நான் வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேலாம் இந்த வெயில்ல இருந்து என்னால காய முடியாது. பாய் கிழவி பாய். நீ மச்சு வத்தலு மச்சு எல்லாம் நில்லு. இதுக்கு வேற ஆள பாரு. கொழுப்ப பத்தியா இவளுக்கு, இரு நான் வாரேன். இப்படி நான் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 4 ஹோட்டலில் போய் பாத்திரம் தைச்சிருந்தா கூட கையில் காசாவது கிடைக்கும். அட்லீஸ்ட் 4 வீடு பாத்திரம் தைச்சாலாவது காசு கிடைக்கும். இங்கே வீட்டில் தைச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது, நமக்கு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னம்மா மர்மூல பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சா? வாங்க மாமா பாருங்க, உங்கள் பொண்டாட்டிய என்னைய பாத்திரம் தேய்க்க வச்சே என் கைரகையெல்லாம் அழிய வைக்காவ. காலையில் ஒரு மூச்சு பாத்திரம் தேய்ச்சி ஓஞ்சிருக்கேன். இப்போ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ பாத்திரத்தையும் கொண்டு அள்ளி போட்டு வச்சிருக்காவ. இவ்வளோ பாத்திரம் எப்படி சேருது? கையோட வேலை செய்யும் போதே கழுவி வச்சா எப்படி பாத்திரம் சேருமா? அவ்வளோத்தையும் வேலைக்காரி நான் ஒருத்தி கழுவுவேன்னு அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு வச்சிருயாவ. இங்கே பாருங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சா போகுமா? ஏதோ வரவடுப்பில் செஞ்சு கறக்கி வச்ச கணக்காக தீய வச்சிருக்காவ. இதெல்லாம் சுரண்டி எடுத்தாலும் ராத்திரி வரைக்கும் தேய்ச்சாலும் இந்த அழுக்கெல்லாம் போய் தொலையாது கருமம். இனிமே இதை ஒரு வாரத்துக்கு ஊற வச்சாதான் இதை நான் கழுவி எடுக்க முடியும். சரிம்மா மர்மூல கோவப்படாத, விடு. மாமா நான் என்ன தேய்ச்சி தரட்டுமா? ஐயோ வேண்டாம் மாமா, நானே தேய்ச்சிக்கிடுறேன். அட விடு மர்மூல, இதுல என்ன இருக்கு? நான் என்ன அந்த பாத்திரத்துல நான் தேய்ச்சி தரேன். இப்போ நீ என்ன எந்திரி, கையை கழுவிட்டு எந்திரிச்சு போய் வேலையை வாரு, நான் தேய்ச்சிக்கிடுறேன். அங்க மாமா தான் வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன், அதனால செய்யறதுல என்ன இருக்கு? அதை வச்சுட்டு போ, கையை கழுவிட்டு எந்திரி, நான் பாத்துக்கிடுறேன். ஐயோ வேண்டாம் மாமா, நானே தேய்ச்சிக்கிடுறேன். இல்லை அத்தை பார்த்தேன்னா என்னைய திட்டுவாங்க. உன்னைய நான் வேலை வாங்கினா நீ என் புருஷனை வேலை வாங்குறியான்னு கேட்பாவ. வேண்டாம் மாமா, நானே தேய்ச்சிக்கிடுறேன். அவ அப்படித்தான் சொல்லிட்டுடாப்பாமா, அதெல்லாம் நீ காதுல வாங்காத. எந்திரி நான் பாத்துக்கிறேன். மாமா சொன்னா கேளு, எந்திரி. மாமா எப்படி பழன்னு தேய்ச்சி பளிச்சு நீ நான் தேய்க்கிற பாத்திரம்லாம் முன்னும் அந்த மாதிரி அழகா தேய்ப்பேன். என் கை பட்டுச்சுன்னு வைக்கி வெள்ளி பத்திரமா முன்னும் அந்த பாத்திரம்லாம். அப்படியா மாமா? ஆமா, என்ன பாக்குறியா? இரு, நான் இப்ப கழுவி தேய்ச்சி எடுக்க போயிரு. அப்ப வாங்க வந்து தேய்ங்க. ஆனா எக்க நம்மளும் இவ்வளோ குறை சொல்லியும் இவ்வளோ இல்லைனாலும் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கு. பாத்தீங்களாக்க இவ்வளோ நேரம் இருந்து நம்மளும் இவ்வளோ வேலை செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் வெறுப்பாக தான் போச்சு. பத்தியில நேரம் கொஞ்சம் ரொம்ப நேரம் அனமே இருந்து அவ்வளோ கடந்தல்லன்னா கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று வம்பு பண்ணிக்கிட்டு கிடப்பாளுவே. நல்லா நேரம் போறதே தெரியாது. பத்தியலாக்க ஆமா சரசு, அதுக்கு தானே நானும் அவ்வளோ எந்த சத்தமும் அவ்வளவு போடியதில்லை. போட்டாலும் கேட்கவும் உண்டாளுவே. நம்மளுக்கு அவ்வளோ வந்தாதான் கொஞ்சம் மனசுக்கு இது எவ்வளோ கஷ்டம் கிடந்தாலும் அப்பாட்டுக்கு கலகலன்னு பேசி சிரிச்சுட்டு நடக்கும்போது ஒன்றும் தெரியாது பத்தியா. அதனால நல்லா தான் இருக்கும். அதனாலதான் சரி வந்துட்டு போறாள்வேன்னு நினைப்பேன். தோட்டத்துக்கு கூட அவ்வளோ வந்தாள்வேன்னா இளநீ வேணா அது வேணும் இது வேணும் பாழுவே. வந்து தொல்லை பண்ணினாலும் நமக்கு வேலை களைப்பு தெரியாது. பத்துக்கு அவ்வளோ பேசி சிரிச்சுட்டு நடக்கும்போது நமக்கு ஒரு வேலை கஷ்டம் இருந்த மாதிரியே தெரியாது, மனசுக்கு லேசா இருக்கும். அதனாலதான் அவ்வளோ வந்தா வரட்டுன்ட்டு வேற சும்மாக்கி தான் அவ்வளோ எதுக்கு வரையம்பே. ஆனா அவ்வளோ வந்தா நல்லா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் பத்துக்க. அதனாலதான் வந்தா வந்துட்டு போட்டுன்னு நினைக்கிது. ஆமாக்கா, இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளும் நம்மளுக்கு எட்டியே பார்க்கலன்னு கஷ்டமா இருக்கு. வீட்டுல என்ன பண்ணிட்டு அடக்கால்வெல்லாம் தெரியல. ஒரு போனுக்குன்னு எதாவது பண்ணி பார்ப்போமாக்கா? ஏன்டா சரசு, அவ்வளோ பாட்டுக்கு வேலை செஞ்சாலுன்னா செஞ்சுட்டு போறாளுவே, கடக்கட்டும் விடு. வேற நம்மளோட போன் பண்ணி அவ்வளோ கூட்டிட்டு நடந்தோன்னா வேற அவளுக்கு மனசு இதா இருக்கும்.
இருக்கும். வேற அவ்வளோ வாட்டுக்கு வீட்டில் சொல்லி வச்சு கேட்காம வந்துட்டாலும் ஐயி வேற அவ்வளோ வாழ்க்கை பாதிக்கும். என்னத்துக்கு நம்மளால அவியல்களுக்கு சண்டை? அவ்வளோலாம் எப்போ வாரல்வளோ வரட்டும், அப்போ பார்த்துக்கிடலாம். ஆமாக்கா அதுவும் சரிதான். வேலையை முடிச்சுட்டு வாங்கலான்னு சொல்லுவோம், அப்படியே வந்தால்வண்ணா. ஆமா சரசு. பாத்தியா மருமவுல, என் கை பட்டதும் பாத்திரம் எப்படி பளபளன்னு மின்னுச்சுன்னு பாத்தியா? மின்னாது உங்களை என்ன செய்ய சொன்னா நீர் இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? ஒண்ணு இல்லம்மா, மருமவ பாத்திரங்கள் சிரமமா இருக்குன்னா அதான் லேசா தேய்ச்சி கொடுப்பேன், எப்படி விளக்கணும்னு சொல்லி தரேன் மாமின்னு விளக்கி கட்டிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. அவளுக்கு நான் ஒரு வேலையை கொடுத்தேன்னா அந்த வேலையை செய்யாம உங்க தலையில வேலையை கட்டினாலாக்கும். இல்லம்மா மருமவ எதுவும் விளக்க சொல்லல. நான் தான் இப்படி விளக்கணும் மருமவளா, இப்படி விளக்கினாதான் பாத்திரம் பளபளன்னு முன்ன ஒருக்கா மாமா சொல்லி தரேன், அதே மாதிரி விளக்குன்னு சொல்லி தேய்ச்சி கட்டினேன்னா அதுல எல்லா பாத்திரமும் பளபளன்னு நின்று பாருன்னு அவளுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். நாளையில இருந்து மருமவா நல்லா அழகா வளக்கிடுவான். நீர் இதை வளர்க்கனது போதும், போய் பாத்ரூம் கழுவும் போறோம். இந்த போறேம்மா. சத்தியமா மாமாவே தான் விளக்குனாவ. நான் ஏதோ விளக்க வேண்டாம் சொன்னேன். அவரு தான் விளக்கின்னு விளக்கி காட்டிட்டு இருந்தாரு. நான் ஒன்றும் பண்ணல. நீ எதுவும் பண்ணிடாத. அவளை பாத்திரத்தையும் தண்ணி வடிச்சு கொண்டு வந்து அடுப்பங்கரையில கவுத்தி வை, நான் தான் வாரேன். சரித்தே. அவளை பாத்ரூமையும் தேய்ச்சி நல்லா கழுவு முடியும். இன்னைக்கு மாமனாரு செத்தாரு. பழைய தேங்காய் நார் மாதிரி பிரிச்சு மியாய போகுது இந்த கிழவி.